ரைஸ் தி லார்ட். யாராவது உங்களை அவமானப்படுத்திருக்காங்களா, அசிங்கப்படுத்திருக்காங்களா? நீங்கள் யாராவது ஒருத்தவங்களை ரொம்ப நம்பியிருப்பீங்க, உங்களை நடுத்தெருவில் விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க, உடச்சிருந்துருப்பாங்க, உங்களை இத்தனை வருஷத்த நம்பிக்கையை அப்படியே சதைச்சு போட்டிருப்பாங்க. சாமுவேல் இந்த சாப்டரில் அன்னாள்னு ஒருத்தவங்க இருக்காங்கங்க. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. பெனினாள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை வந்து ரொம்ப டீஸ் பண்ணி இவங்களை ரொம்ப காயப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுவாங்க. அன்னாள் அவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, அவங்க முன்னாடி தன்னோட கண்ணீரை சிந்தவே மாட்டாங்க, அழவே மாட்டாங்கங்க. ஓடினாங்க கர்த்தரை சமூகத்தை தேடி ஓடி போய் அவர் சமூகத்தில் விழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க. ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டாங்க அவர்கிட்ட. எப்படின்னா மனம் கசந்து அங்கே போய் அழுன்னு அழுதாங்க. அவர்கிட்ட, கர்த்தர்கிட்ட, மனுஷங்க முன்னாடி கிடையாதுங்க. நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கலாம், அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் நம்பினவங்க ஒரு 25-30 வருஷம் நீங்கள் அவங்கள நம்பியிருக்கலாம், அது மேற்பட்டும் நீங்கள் அவங்கள நம்பியிருக்கலாம். அவங்க அப்படியே உடச்சிருப்பாங்க உங்களை. அந்த நம்பிக்கை அப்படியே செதறி போக அளவுக்கு உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க. உங்களுடைய கண்ணீர் விலை உயர்ந்ததுங்க. எந்த மனுஷங்க முன்னாடியும் தயவு செஞ்சு இனி அழாதீங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஆறுதல் கிடைக்கணும் போய் நின்றாதீங்க. இவங்க நமக்கு ஆறுதல் தருவாங்க, இவங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்கன்னு நம்பவே நம்பாதீங்க. யாரையும் ஆறுதல்லாம் கொடுக்க முடியாது. அவங்களால நிரந்தரமான ஆறுதல் கொடுக்க முடியாது. நிரந்தரமான ஆறுதல் கர்த்தர் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கவே முடியும். அவர்கிட்ட போய் நீங்கள் அழுங்க. அவர் வந்து யாருக்கிட்டேயும் சொல்லி உங்களை கிண்டல் பண்ண மாட்டார், உங்களை இறக்க மாட்டார், உங்களை அவமானப்படுத்த மாட்டார், உங்களை பற்றி இல்லாத போலாது மற்றவங்கக்கிட்ட சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் கர்த்தர், அவர் அப்படி செய்ய மாட்டார். மனுஷங்க மாதிரிலாம் இயேசுப்படாத அவமானமாக நம்ம பட்டுட்டோம். அவர் வேற மாதிரிங்க. இயேசு பட்ட அவமானத்துக்கு பதிலாக எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த நபர் முன்னாடியே உயர்த்திடுவார். அவர் சர்வ வல்லவர்.